கடவுளை நம்புவியா? நம்புவேன். சாக போறோம்னு தெரிஞ்சா மனுஷனுக்கு கடவுள் மேல நம்பிக்கை வரத்தான் செய்யும். மனுஷங்க எல்லாருக்கும் உதடு மேல ஒரு பள்ளம் இருக்கும் தெரியுமா? கைய வச்சு பாரு. இருக்கா? அது எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. பிரம்மா த கிரியேட்டர் முத மனுஷனை படைக்கும் போது மனுஷனுக்கு எல்லா ஞானமும் இருந்துச்சான். எதிரில் இருக்கிறவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும், எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், எவன் எப்ப சாக போறான்னு தெரியும், எவன் எப்ப பிறக்க போறான்னு தெரியும், எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்ச மனுஷன் சும்மா இருப்பானா? நானும் கடவுள் தான் கடவுள் கூடயே வாதம் பண்ணிக்கிட்டு போட்டிக்கு வந்துட்டான். இவனுக்கும் மன நிம்மதி இல்லை, கடவுளுக்கும் மன நிம்மதி இல்லை. அப்பதான் கடவுளுக்கு ஒரு விஷயம் தெளிவாச்சு. எல்லாம் தெரிஞ்ச மனுஷனுக்கு எல்லாமே கஷ்டம்தான். அப்ப வச்சான் கடவுள் மனுஷன் வாய் மேல விரல மூடிக்கிட்டு உட்கார்றான். அதுல உருவானதுதான் இந்த பொல்லம். இதுல ஒரு நீதி இருக்கு. அதிக அறிவு பயன்படாது. உனக்கு அதிக அறிவு இருக்கு. நான் யாரையோ கொலை பண்ணேன், அதை உன் ஆபீஸ் முன்னால பண்ணேன். உனக்கு டைம் சரியில்லை, அது நீ பார்த்த. இல்லைன்னா தேவையில்லாம போலீஸ்ல என்ன பத்தி சொல்லுவியா? படிச்சவன்ல, அதனாலதான் அநியாயத்தை பார்த்து தாங்க முடியாம உன் அறிவு பொங்கி வெளிஞ்சிருச்சு. தெரியாம பண்ணிட்டேன், விட்டுருங்க சார். அறிவு அதிகமானதை கடவுளுங்கிறதுனால பொறுத்துக்கிட்டார். விரல வாயில வச்சதோட முடிச்சுக்கிட்டார். இந்த பூமியில முடிக்கிற வேலையை செய்யறது ஏய் தேவா, நீ யாருக்கிட்ட பிரச்சனை பண்ண தெரியுமா? பெரிய அண்ணா கிட்ட. பெரிய அண்ணா நந்தாவை தேடிக்கிட்டு இருக்காருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நீ அவனுக்கு ஆதரவு கொடுத்த, தப்பிச்சு ஓடி போறதுக்கு உதவி பண்ணிருக்க. எங்க பெரிய அண்ணாவுக்கு துரோகம் பண்ணிருக்க. டேய், உனக்கு எந்த கடவுளை ரொம்ப பிடிக்கும்? சாய்பாபா சார். ஆனா உன்னை காப்பாத்தின கடவுள் பெரிய அண்ணா. பெரிய அண்ணா வாழ்கன்னு சொல்லிட்டு பொழைச்சு போ. பெரிய அண்ணா வாழ்க, பெரிய அண்ணா வாழ்க. ராஜா ராஜா, நான் ராக்கெட் ராஜா. எந்த ஊர்னா நமக்கு? எங்க போனோம்? ஓ, என்ன விஷயமாண்ணா? கை சுடலையாண்ணா? சுட்டுச்சு. அப்ப இது என்ன ட்ரிக்குண்ணா? வலிய பொறுத்துக்கிறது தான் ட்ரிக். அந்த ட்ரிக்கை தெரிஞ்சவன் எது வேணுனாலும் சாதிக்கும். ஏய், கிளம்பு கிளம்பு. நமஸ்தே. என்ன நடராஜன், நல்லா இருக்கியா? உட்காருங்கண்ணா, உட்காருங்க. உங்களுக்கு இடத்துல காத்துட்டு இருக்கேண்ணா. டேய், அண்ணனுக்கு என்ன வேணும்னு கேட்டு செய்யுங்கடா. டேய் வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. கிளம்புங்கடா. அதனால தான் நிறுத்த சொன்ன. மதுரைக்காரனா அன்பு, சத்யானா வம்பு. நீ கிளம்பு. இவர் டானிக்கே டான்மா இருக்காருண்ணா.
என்ன மேட்டர் கோவர்தன்? மேடம் ஜிகே அண்ணா மேல அட்டாக் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் தப்பிச்சிட்டான் அதானே? உங்களுக்கு எப்படி தெரியும் மேடம்? ஜிகேக்கு ஏதாவது ஆயிருந்தா இந்நேரம் நீ அழுது புலம்பிருப்பிய. ஆஹா, உங்க பிரெயினே பிரெயின் மேடம். பிரைன் இருந்தா என்னடா பிரயோஜனம்? புத்திசாலி பொண்ணுங்களை எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நீ மேட்டருக்கு வா. நம்ம அண்ணனுக்கு நாளைக்கு பர்த்டே இல்லையா மேடம்? அதனால அழகர் கோயில் போய் அண்ணன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு திரும்பி வரும்போது வழியில அட்டாக் பண்ணிட்டாங்க மேடம். எல்லாரும் போய் சேர்ந்துருப்போம். அப்பதான் சிங்கிளா வந்த மாதிரி ஒருத்தன் வந்தான் மேடம். செதறடிச்சான் பாருங்க அவனுங்கள. மதுரக்காரன்டா, நட்புன்னா உயிரையே கொடுப்பேன், பம்புன்னா வகுந்துருவேன். ஒரு டீய போடு. அவர் ஸ்டைலே தனி மேடம். இயற்கையிலே அவர்கிட்ட ஹீரோயிஸ் இருக்கு மேடம். அவன் அழகா இருப்பானா? என்ன மேடம் அப்படி கேக்குறீங்க? அழகா இருக்கிற ஹீரோ கிடைக்கிறது கஷ்டம்டா. அழகந்தான் மேடம். மன்மதன் டானா வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தார் மேடம். அவர் மீசையை பார்த்தாலே பொண்ணுங்க பாவாடை பறக்கும் மேடம். இப்ப எங்க இருக்கான்? அப்பவே போயிட்டார் மேடம். போனை விட மடையான். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஏய் ஜிகே, are you all right? உனக்கு எதுவும் ஆகலைல? உன்னை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? என் மேல அட்டாக் நடந்ததுக்கு நான் கவலைப்படல ஸ்ரீஷா. இன்னைக்கு ஒரு சிங்கத்தை பார்த்த சந்தோஷம் என் மனசுல இருக்கு. புல்லட் தீர்ந்து போச்சு. அடிக்கிற அடியில அவன் ஒரு அதிரடி மன்னன். பந்தாவே இல்ல, ஆனா எல்லாரையும் பந்தாடுறான். இப்படிப்பட்ட ஒருத்தனை பாக்குறது உண்மையிலேயே ரொம்ப அபூர்வமான விஷயம் ஸ்ரீஷா. புலி அடிக்கிற மாதிரி அடிச்சு எல்லாரையும் புரட்டி புரட்டி எடுக்கிறான். உன்னை அட்டாக் பண்ணது யாரு? வேற யாரு? அந்த பகவானோட கேங் தான். அந்த ஜிகேவை தூக்குறதுக்கு சரியான சான்ஸ் கிடைச்சதுன்னு நினைச்சேன். எப்படா மிஸ் ஆச்சு? எவனோ ஒருத்த வந்து காரியத்தை கெடுத்துட்டான். எவன்டா அவன்? யாருன்னு தெரியலண்ணா. ஆரம்பிச்சது நாங்க, எல்லாத்தையும் முடிச்சது அவன் தானே. டீ எங்கடா? அது அங்க இருக்கு, போய் எடுத்துக்க. போடாங்க மொக்க மண்டையா. டீ கூட குடிக்க விட மாட்டீங்களாடா? இந்த எடுப்புங்களுக்கு நீதான் தொடுப்பா. அட்டகாசம். உரம்போக்கு வெக்கம் இல்லாம அவங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்துட்டு அவனை பத்தி பெருமை வர பேசுறியா?
இப்ப பகவானுக்கு என்ன பதில் சொல்றது? அண்ணா சொல்லு முத்துப்பாண்டி. பெரிய அண்ணா சொன்ன மாதிரியே வேலையை முடிச்சிட்டேன். ஆனா அந்த ஜிகே மட்டும் மிஸ் ஆயிட்டான். இப்ப அப்பாவுக்கு எப்படி இருக்கு? Sir, the report has been reconfirmed. Your lung cancer. ஐயா என்னையா புரியலன்னு நினைக்கிறியா? இதுல புரியறதுக்கு என்னையா இருக்கு? ரிப்போர்ட்டு கேன்சரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாடா வந்துட்டியா? இந்த ஃபாரின் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரா எனக்கு கேன்சர் தானா? அது சரி, அந்த ஜிகே கதையை முடிச்சிட்டியா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, குணமாகணும்னு சொல்றான். ஏன்டா அப்படி கத்துற? கேன்சர்னா அந்த கேஸ் கேன்சல்னு அர்த்தம். அது சரி, அந்த ஜிகே கதையை முடிச்சிட்டியா இல்லையா? இல்ல, மிஸ் ஆகி போச்சு. அந்த பகவானை சமாளிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு வீரன் தான் நமக்கு தேவை. ரொம்ப தெளிவா இருக்கிறவனுங்க பொழைக்க தெரியாத ஆளா இருப்பாங்க. ஜாக்கிரதை. அவன் உண்மையிலேயே பொழைக்க தெரியாதவன் தான். நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு வான்னு சொன்னதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு மூடு இருந்தா வர்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அவன் எனக்கு வேணும். எங்க இருக்கான்னு போய் தேங்க. Even புயலா புயலா சுராபலி சுராபலி அதுதானே நானே சுராபலி 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 என்ன சுடத்தினா நான் வேட்டைத்தானே சுராபலி 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 யார் பாலாட்டுவா என் வேட்டையில் தானே சுராபலி சுராபலி என் ராஜாங்கமே அந்த கோட்டையில் தானே காலமடா கிழக்கு எனக்காக தனியாக ஒதுக்குமடா அன்பாக வந்தால் என் பாசம் தானே எல்லை அதிகாரம் செய்தால் நான் சந்தக்கார பிள்ளை பச்சை நிறப்பனவே நிறப்பனவே கிளியவை தானியே கரம் மசாலா கமகமக கமகமக கொதிக்கவை தானியே மகரவ பத்திக்குது பத்திக்குது எந்த மனசே தேடி தேடி துடிக்குது எந்த காயசே
முட்டை என்னையா இவ்வளவு சின்னதா இருக்கு? முட்டை நான் போடல, கோழி போட்டது தின்னு. ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு. என்னையா ஆச்சு? சமயக்காரன் சைட் அடிக்க போயிருக்கான், வந்ததும் பண்ணி கொடுப்பான். வெயிட் பண்ண. வீணா போனது. என்னையா டேபிள் இவ்வளவு அசிங்கமா இருக்கு? நீ என்ன டேபிள்ல திங்க வந்து அது எப்படி இருந்தா என்னையா? என்னையா? ஏ முன்சாமி, இங்க வாடா. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. அண்ணே, என் இதயத்துல ஓட்ட விழுந்துருச்சுண்ணே. ட்ரீட்மெண்ட்டுக்கு லட்சக்கணக்கில் கேக்குறாங்க. இவர் பெரிய மனசு பண்ணி உதவி பண்றேன்னு இருக்காரு. நீ ஒரு ஷூரிட்டி கழுத்து மட்டும் போட்டா போதுண்ணே. என் இதயத்துல உள்ள ஓட்ட அடைஞ்சிருண்ணே, ஓட்ட அடைஞ்சிரும். ஏய், எவ்வளவு லேட் பண்றியோ அவ்வளவு ஆழமா விழும் அடி. வந்துட்டா அண்ணே. இந்த கையால உன்னை சாவடி அடிக்கணும்னு எழுதி. உன்னை அடிக்கணும்னா உன்னை தொடணும். அது எனக்கு இஷ்டம் இல்ல. தேங்க்ஸ்ண்ணே. அப்ப நீங்க அடிக்கவே இல்லையாண்ணே? எதுக்கு அவசரப்படுற? நான் வந்துட்டேன்ல, இனி அடிலாம் அதிரடிதான். பணம் எங்கடா? பணமா? அது அண்ணா என்னாச்சுன்னா, நீங்க ஷூரிட்டி போட்ட பணத்தையும் அங்கங்க நான் அடிச்ச பணத்தையும் சேர்த்து சென்னையில ஒரு கடை வைக்கலான்னு வந்தேங்கண்ணா. அதுக்கு காசு பத்தல. இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன் கிரிக்கெட் பெட்டிங் இல்லையா, அதனால ஒரு வீடை எடுத்து என்ன மாதிரி ஒரு 10 ஏத்துக்கிட்டு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேங்கண்ணா. அதுக்கப்புறம் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு அந்த பொறுக்கி பசங்க அடிச்சு துரத்தி விட்டாங்கண்ணா. இப்ப சர்வமும் நாசமாகி சர்வர் ஆயிட்டாங்கண்ணா. இந்த வீட்டை எனக்கு காட்டுமா? காட்டிட்டா மட்டும் இப்ப என்ன பண்ண போற? அவங்களை அடிக்க போறியா என்ன? அவங்க சாதாரண ரவுடிங்க கிடையாது, நார்த் மெட்ராஸ். இந்த வீடு என்னது? என் பர்மிஷன் இல்லாம எவனாவது இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா அப்பளம் மாதிரி நொறுங்கி போயிடுவீங்க. உனக்கும் தான். நான் என்னையே சேர்த்துக்கிட்டு தாங்கண்ணா சொன்னேன். இப்ப புரிஞ்சுதாடா விளக்கண்ண வெங்காய பசங்களா? அவரு பவர் என்னன்னு இப்ப தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. இதுக்கு மேல அவர்கிட்ட வம்பு பண்ணா கைமா பண்ணிடுவாரு. கைமா. அட பாவி, நாளைக்கு ரிலீஸ் ஆக போறேன். எந்த கேனப்பாயிலும் இப்படி பண்ண மாட்டான்டா. அட பாவி, மறுபடியும் சொதப்பிட்டனா? சரி வா. சரி வாங்க. டேய், இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லிடாதடா. ஏன்னா சோப்புக்கு பயந்த சப்ப போலீஸ் நினைச்சு எங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லாம இருக்கணும்னா நீ ஒரு வேலை செய்ய. என்ன செய்யணும்? ஒரு புது சோப்பை கொடுத்து போய் குளிக்கணும். வணக்கண்ணா. மாலையும் சின்னது, மரியாதையும் சின்னது. எனக்கு ரெஸ்பெக்ட் வேணும். அதுக்கு பணம் வேணும். நான் ஜிகேவை பார்க்கணும். அண்ணா, நாளைக்கு ஜிகே அண்ணா வீட்டுல பார்த்தேன். எதுக்காக அடிச்ச தெரியுமா? அந்த ஜிகேவை ஜிகே அண்ணன்னு சொன்னதுக்கு. சொன்னது அவன் தானே. ஏன் ஒன்னும் அடிக்க கூடாதா? ஆஃப்டர் ஆல் அந்த ஜிகே முன்னாடி ஒரு சப்ப பையன்டா. அவனுக்கு கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம்லாம் சொல்லி கொடுத்தது நான்டா. ஃபங்க்ஷனுக்கு இன்விடேஷன் வச்சானா? இன்விடேஷன் இல்லைன்னா நான் போக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒரு பேப்பர் பென் எடு. பெரியசாமி அண்ணனுக்கு இந்த ஜிகேவோட பணிவான வணக்கம். அண்ணன், சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வந்துடணும்னு உங்க காலை பிடிச்சி கேட்டுக்க. எழுதிட்டியா? காலை பிடிச்சா போய் தானடா ஆகணும்.
ஏய் நில்லு, அண்ணன் வந்திருக்கேன்னு ஜிகே கிட்ட சொல்லு. போ. ஏய் என்னடா முறைக்கிற போடா போடா. ஏய் கோவர்தன், பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? அதான்டா உன் பொண்டாட்டி என் பிள்ளைங்க. இவன் ஜிகேயோட சொந்தக்காரன், அதனால பண்ற அலும்பெல்லாம் தாங்கிக்க வேண்டியது இருக்கு. ஹேய் பிரதர், வெல்கம் வெல்கம் வெல்கம். மூடு வந்துச்சு, அதான் வந்துட்டேன். உனக்கு மூடு வரலனாலும் நான் விட்டுருக்க மாட்டேன் பிரதர். அப்படியா? முதல்ல வந்தது நானு. அந்த ஜிகே ராஸ்கலுக்கு நான் கண்ணில் படல, அவன் பட்டுட்டான். நீங்க கொஞ்சம் குள்ளமா இருக்கீங்கல்ல, அதான் தெரியாம போயிருக்கோம். உள்ளோம் கிள்ளோன்னு அனாவசியமா பேசினா பார்சல் பண்ணி பாம்பேக்கு அனுப்பிடுவேன், ஜாக்கிரதை. நீ என்கிட்ட வேலை செய்ய வேண்டியதில்லை பிரதர், என் கூட சேர்ந்து இருந்தா போதும். என் பேச்ச கேளு. நான் பணத்தோட பேச்ச மட்டும்தான் கேட்பேன். நாம பண்ற ஒவ்வொரு வேலைக்கும் உனக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். வேலையோட ரிஸ்கை பொறுத்து பங்கும் அதிகமாகும். நீ என் கூட இருந்தா சிட்டில பெரிய அண்ணாவுக்கு அப்புறம் நாம தான் கிங்கா இருப்போம். கிங்குனா அது ஒருத்தன் தான். ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்க முடியாது. இது நம்ம பாட்டம் சொன்னது. நீ சொன்னது உண்மைதான் பிரதர். சிட்டில பெரிய அண்ணாவை பகைச்சிக்கிட்டு யாரும் உயிரோட இருக்க முடியாது. நான் பகவான் கிட்ட மோத தயங்குறதுக்கு காரணம் அதான். பகவானுக்கு பலமா பெரிய அண்ணா இருக்காரு. பகவானை பகைச்சிக்கிறது அந்த பெரிய அண்ணாவை பகைச்சிக்கிற மாதிரி. பெரிய அண்ணாவுக்கு சிட்டில 25 வருஷம் வரலாறு இருக்கு. அவர் என்ட்ரி ஆனதே 4 மர்டரோட தான். அதுக்கப்புறம் ஒரு தனி சாம்ராஜ்யமே உருவாக்கிட்டாரு. அவர் கும்பல்ல நந்தா, பகவான், முத்துப்பாண்டி இவங்க 3 பேரும் ஃபேமஸ். கொலை கொள்ளை கட்ட பஞ்சாயத்துன்னு காசு சம்பாதிச்சுட்டு அரசியல குதிச்சாரு. தான் நல்லவனாயிட்டோன்னு மக்கள் நம்பணுன்றதுக்காக அந்த 3 பேர்கிட்டயும் தொடர்பு இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டாரு. ஆனா எப்ப கொலை பண்றதா இருந்தாலும் அந்த 3 பேரை வச்சு தான் பண்ணுவார். சமீபத்துல நந்தா தனியா ரவுடிசம் பண்ண போயிட்டான்னு வார்னிங் கூட கொடுக்காம அவனை போட்டு தள்ள ஏற்பாடு பண்ணிட்டாரு. நந்தா இப்போ தலைமறைவா இருக்கான். ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் முடியலையா? என்ன பார்ட்டிக்கு கூப்பிட்டுட்டு ஏதோ பெரிய எண்ணெய் மாருதி வேன் பகவான்னு டார்ச்சர் பண்றிய. நீ எப்பவுமே டென்ஷன்ல இருக்க, என்னைக்கு டென்ஷன் பண்ண பாக்குறிய? இப்படி டென்ஷன்ல பணத்தை சம்பாதிக்க வேண்டியது, அப்புறம் பிபி சுகர்னு ஏறி போய் டாக்டர் கிட்ட கொட்டி கொடுக்க வேண்டியது, இது தேவையா? அதுக்கு இல்ல பிரதர். சிட்டியில எனக்கு மரியாதை வரணும்னா அட்லீஸ்ட் அந்த முத்துப்பாண்டியாவது நான் தூக்கி ஆகணும். பெரிய நான் முத்துப்பாண்டிக்காக ரியாக்ட் ஆக கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு 50 லட்சத்தை கொடு, மேட்டரை முடிக்கிறேன். 50 லட்சம் தானே? கொடுத்துட்றேன். முதல்ல விஷயத்த சொல்லு. முதல்ல பார்ட்டியை என்ஜாய் பண்ணணும். நான் எப்பறம் இவ்வளோ அழகா இருக்கேன்? என் அழகை பார்த்து எனக்கே ஒரு மாதிரி. ஒலிம்பிக்ஸ்ல அழகான ஆணை தேர்ந்தெடுக்கிற போட்டி நடத்துறாங்கன்னா இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுப்பேன்டா. யா ஏன்டா தெரு தெருன்னு முழிக்கிறீங்க? இந்த ஏரியால என்ன விட அழகா எவனாவது இருக்கானே? அங்க பாருங்கண்ணா. லெட்ஸ் என்ஜாய் தி பார்ட்டி. அடிங்க. டேய், அவ வேணா அழகா இருக்கலாம், ஆனா என்ன விட அழகா? என்ன பெரிய சாமி, என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? ஜெயில் சாப்பாடு செட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஏய், அண்ணனுக்கு சரக்கு கொடுங்கடா. எனக்கு ரெஸ்பெக்ட் தான் வேணும். ஏய், அண்ணன் ஏதோ புது பிராண்ட் கேக்குறாரு போல இருக்கு, கொடுங்க. நீவா பிரதர்? இல்ல, என் பேரு பெரியசாமி from கம்பம். இது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? யாரா இருந்தாலும் அறிமுகப்படுத்திக்கும் போது பேரை சொல்றது வழக்கம் தானே. எனக்கு புது ஆளுங்க யாரும் தேவையில்லை. இப்போ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எவனாவது டிக்கெட் வாங்கட்டும், அப்புறம் உன்னை சேர்த்துக்கிறேன். என்ன? என் கூட அறிமுகமாகணும்னா யாராவது சாகணுமா? என்ன அடிக்கிற? சிரிச்சதாவண்ணா. நீ அவனாடுறா? அண்ணா, மேடம் உங்களை கூப்பிடுறாங்கண்ணா. மேல மாடியில இருக்காங்க. யார் அது மாடியில இருக்கிற மேடம்? மெதுவா பேசுங்கண்ணா. மேடம் ஜிகே சாரோட பார்ட்னர் பார்த்த சாரதியோட பொண்ணு. அவரு இப்ப இல்ல, மேல போயிட்டாரு. மேல என்ன டிக்கெட் வாங்கிட்டாருண்ணா. அண்ணா, ஜிகே சார் மேடத்தை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. அதனால அவங்கள கொஞ்சம் ரெஸ்பெக்டாவே பாத்துப்பாரு. நீங்களும் கொஞ்சம் ரெஸ்பெக்டா நடந்துக்கோங்கண்ணா. அண்ணா அப்படி பாக்காதீங்கண்ணா, ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னா நீங்க ஒன்னும் ஃபாலோ பண்ண தேவையில்ல. நீங்க போங்கண்ணா. நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அழகெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அதனால தான் பொண்ணுங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நீ சொன்னது புரியலையே. ரொம்ப அழகா இருந்தா அப்ரோச்சும் கம்மியா இருக்கும். எனக்கு சிகரெட்டையும் சிகரெட் பிடிக்கிறவங்களையும்
பிடிக்காது. அப்ப தள்ளி போய் நில்லு. உன் மேனஸ் எனக்கு பிடிக்கல. உனக்கு மட்டும் இல்ல, என் மேனர்ஸ் எனக்கே பிடிக்காது. அதான் நைட் ஆனா சரக்கு அடிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொந்த ஊர் எது? மதுரை. நீ மதுரைக்கார மாதிரி எனக்கு தெரியலையே. மதுரைக்காரனுங்கன்னா குஞ்சம் மாதிரி மீசை மட்டும் வச்சிருக்க மாட்டானுங்க, என்ன மாதிரி ஸ்டைலாவும் இருப்பானுங்க. அப்ப சிட்டிக்கு எதுக்கு வந்த? வேற எதுக்கு வருவாங்க? பணத்தை சம்பாதிக்கத்தான். பணத்துக்காக எது வேணாலும் செய்வியா? எனக்கு சரின்னு போட்டா எதையும் செய்வேன். நீ மதுரைக்காரன்ல, அதான் ரொம்ப திமிரா இருக்க. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் முன்னாடி பிடிக்கலன்னு சொன்ன. நான் அப்படிதான் ஈஸியா ஒப்பீனியனை மாத்திக்குவேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பொண்ணுங்க ரெண்டு டைப்பு, ஒன்னு சாக்லேட், இன்னொன்னு புல்லட். எனக்கு சாக்லேட் பிடிக்கும். அப்படின்னா நான் புல்லட்டா? அட நீ சாக்லேட் மட்டும் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ அழகா இல்லைன்னு போய் தான் சொன்னேன். நிஜமாவே நீ ஹேண்ட்ஸம் தான். தேங்க்ஸ். இந்த வார ராசி பலன்ல ஒரு அழகான பொண்ணை சந்திப்பேன்னு போட்டிருந்துச்சு. நீ கொஞ்சம் விட்டீன்னா அவளை போய் பார்த்துட்டு வந்துடுற. நான் இன்னும் போலான்னு சொல்லலையே. நீ வர சொன்னதுனால வரல, மேட்ரு என்னன்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்த. அப்படியா? என்ன தெரிஞ்சது? அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அது ரொம்ப ஆபத்தா. மிஸ்டர், என்ன பார்த்தா உனக்கு பழைய டெஸ்ட் பேட்ஸ்மேன் மாதிரி தெரியுது. ஆனா எனக்குள்ள யூசுப் பட்டான் மாதிரி அதிரடி மன்னனும் இருக்கான் தெரியுமா? என்னடா உன் பிரச்சனை? டாவா? யூ மீன் என்ன டாவா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால விட்டுற. ரெண்டாவது தடவையும் சொல்றேன், என்னடா உன் பிரச்சனை? ரெண்டாவது தடவையும் டாவா? ட்வைஸ். ஓகே, நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். ஆனா ஒரு கிளாரிபிகேஷன் வேணும். இந்த ஏரியாவிலேயே என்ன விட அழகானவன் யாருன்னு கேட்டதுக்கு இந்த கேனப்ப நீன்னு சொன்னா. நீ சொல்லு, நீ அழகனா இல்ல நான் அழகனா? டேக் கேன, நீ தாண்டா கேன பையன் சொன்னா. என்ன அழகன் சொன்னானா கேன பையன் சொன்னானா? ஆனா அந்த டவுட் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க தானே கேனைய. கொஞ்சம் முன்னால சிரிச்சது. ஹாய் Hi Srisha. Hi Srisha. வாட்ஸ் அப்? ஹேவ் ஃபன். Yeah. அண்ணே அங்க பாருங்கண்ணே. சிரிஷா டார்லிங். பெரியசாமி டார்லிங். Yeah. What a pleasant surprise, யா. என்ன ஞாபகம் இருக்கா? உங்களை மறந்தா தானே டார்லிங்? ஓ. அப்பப்போ கனவுல உங்க அழகான முகம் வருது தெரியுமா? ரியலி? ம். ஓ யா. அப்புறம் ஏன் இந்த கேன பசங்க அந்த நாகார்ஜுனாவை அழகன்றானுங்க? என்ன சாப்பிடுற? அவனை போய் உங்களோட கம்பேர் பண்ண முடியுமா? அவனுக்கு பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க தெரியாது. உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலையா? ஓ, எனக்கும் கொடுக்கல. இனிமே தான் ஆரம்பிக்க போகுது அவனுக்கும் எனக்கும் ரகல. பிரதர், நீ கேட்ட 50 லட்சம் எடுத்துக்கோ. இந்த பணம் எனக்கு வேண்டாம், பெரிய அண்ணாக்கு அனுப்பி வை. எலெக்ஷன் ஃபண்டுன்னு சொல்லு. பெரிய அண்ணாவும் சந்தோஷமாயிடுவாரு. நீ முத்துப்பாண்டிய போட்டு தள்ளினாலும் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஓகே? ஏய், அந்த மாதிரி ஒரு பையன் எனக்கு அனுப்பி வை. சொல்லு பச்சிக்கே. பெரிய அண்ணாவோட தேர்தல் செலவுக்காக அந்த பணத்தை அனுப்பியிருக்கேன். அவருக்கு என்னோட சப்போர்ட் எப்பவும் இதே மாதிரி இருக்குன்னு சொல்லிடுங்க. ஜிகே எப்பவும் இல்லாம இப்படி பண்றான்னா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அவன் என்ன பண்ணாலும் நம்ம கைக்குள்ளதான் இருக்கான், அத புரிஞ்சுக்க. பணம் ரெடி ஆயிடுச்சு. வணக்கம் சிஎம் சார், உங்க பிரசாதம் ரெடி. என்னடா பிரசாதம்? அது 150 கோடி. அவகிட்ட சொல்லு எனக்கு சீட்டு வேணும்னு. நான் ஜெயிச்சனா எனக்கு மந்திரி பதவி வேணும். அத புரியுற மாதிரி சொல்லு. சார் எல்லாம் கேட்டுச்சியா? அவர் ஆசைப்படுற மாதிரியே நடக்கும்னு சொல்லு. நீங்க கொண்டு போங்கடா. டேய், பணம் ஜாக்கிரதை. நம்ம பணத்தை அடிக்கிற ஆம்பளை எவன்டா இருக்கா? சிட்டி பிடிச்சிருக்கா பிரதர்? பிடிச்சிருக்கு.
ஆனா இந்த சிட்டில இவ்வளவு கன்ஸும் புல்லட்ஸும் இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. புல்லட்ஸ் மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்க பிரதர். நான் புல்லட்ஸ்னு சொன்னதே பொண்ணுங்களை தான். எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும் பிரதர்? அழகு இருக்கிற பொண்ணுங்களுக்கு அறிவு தேவையில்லை, அறிவு இருக்கிற பொண்ணுங்களுக்கு அழகு தேவையில்லை, ரெண்டு இருக்கிற பொண்ணுங்களுக்கு நாம தேவையில்லை. ரொம்ப சூப்பரா சொன்ன பிரதர். ஆனா என் ஸ்ரிஷா மட்டும் டிஃபரெண்ட். அழகும் இருக்கு, அறிவும் இருக்கு. அதை விட நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி அடக்கம் ஒடுக்கமான பொண்ணு. நீங்க சொல்றதை தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் மிஸ்டர், இவ்வளோ நேரம் நீ இன்டைரக்டா ஸ்ரிஷாவை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். எனக்கும் கொஞ்சம் மூளை இருக்கு. ஓ மூளை மூளைக்கடலையும் குடல் குடவாசல்லையும் இருக்குன்னு சொன்னாங்க. பதிலுக்கு பதிலா? ஏய் மிஸ்டர், அழகுல வேணா நீயும் நானும் ஈக்குவலா இருக்கலாம். ஆனா பிரெயின் விஷயத்துல உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கு. உன் பிரெயின்ல ஒரு படம் தான் ஓடும், ஆனா இந்த மல்டிப்ளெக்ஸ் பிரெயின் ஒரே டைம்ல பல படங்கள் ஓடிட்டே இருக்கும் தெரியுமா? யூனோ? என்ன முறைக்கிற? என்ன அடிக்க போறியா? யூ வாண்ட் டு பீட் மீ? கம் ஆன், பீட் பீட். லேடிஸ் மேலலாம் நான் கை. அவன் சொன்னது உன்னையா என்னையா? உனக்கு அந்த டவுட் வந்தா உன்னதான் டார்லிங். எதுக்கு இப்ப ஷாக்கு? யூத்னா அப்படிதான் இருக்கும். எஸ், ஷீ இஸ் மை டார்லிங். We are made for each other. ஐஸ்வர்யா ராய், அபிஷேக் பச்சன். உங்க ரெண்டு பேர்ல யார் ஐஸ்வர்யா ராய், யார் அபிஷேக் பச்சன்? பேச்சுக்கு பேச்சு, ஏட்டிக்கு போட்டி. என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் ரொம்ப 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 டேஞ்சரஸ். கேட்டுச்சுல? ஒரு ரொம்ப இல்ல, 3 ரொம்ப டேஞ்சரஸ். உனக்கு உள்மூலம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவனுங்க தான் இப்படி டென்ஷனா பேசுவாங்க. Don't laugh dear please. He is jealous of my beauty, you know. Come brother, come. Okay? Yeah. வாங்கடா. ஆமா, முன்னால என்ன பேசிட்டு இருந்தோம்? பொண்ணுங்களை பத்தி. ஆமா பிரதர், உனக்கு பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பொண்ணுங்க பின்னாடி சுத்துறவனும் பொழுதன்னைக்கு தண்ணி அடிக்கிறவனும் ஒண்ணுதான். அவனுங்களுக்கு சிறுமுளை வேலை செய்ய. ஓகே பாய்ஸ், கெட் ரெடி. ஏன் திடீர்னு எல்லாரும் சீரியஸ் ஆயிட்டீங்க? நீ எதுக்கும் பயப்படாத. உன் பின்னாடி நான் இருக்கேன், என் முன்னாடி நீ இரு, அவ்வளவுதான். தூக்குங்கடா அவனை. ஏய், செத்துருவீங்க. நாங்க மட்டும் இல்ல, நீயும் செத்துருவேன். இவனோட சேர்ந்து எல்லாரும் போலாம். என்ன ஜிகே, இவன் தான முத்துப்பாண்டி? இவனுக்காகவா இவ்வளவு பிளான் போட்ட? இவன் என்னடா பொட்ட மாதிரி பொம்பளை பிடிச்சிட்டு இருக்கான். ஏய்! லஞ்ச் சாப்பிட கூப்பிட்டுட்டு இப்படி பஞ்சு வைப்பான்னு நினைக்கிறேன். அந்த சொர்க்க வாசல் பார்ப்போம் தூக்கு. ஒரு கொடு ஒண்ணு கிழிச்சு போட்டு புது வீடு ஒண்ணு வரைஞ்சு காட்டு. நான் பூக்களை செஞ்சு வச்ச கூட்டு என வீட்டுக்குள் வச்சது கூட்டு. அட குக்கரக்கு கோழி அது கொஞ்சம் கொஞ்சம் காட்டுது ஜோலி. நான் தாங்கிக்கிற வாங்கிக்கிற தாலி ஓ பேட்டியில் கட்டி விடுவே.
கிக்கி எத்தும் வீட பாக்கு அந்த சொக்க வாசல் பார்ப்போம் தூக்கு. Hey mister, don't treat me like your sister. Wanna see you watching me calling my name. Don't you know that we're playing a game? Shake your body now. Shake your body now. எக்கச்சக்கமா வச்சிருக்கின்றாரு பக்கம் வந்து எச்சு கொட்டிக்கிட்டு பாரு ஒக்கி போட்டு உயிர் வரையில சேர புத்தம் கூட முதல் பா. என்னுள்ளே இந்த உடம்பெல்லாம் அதிரது ஏண்டா சரபிடியை போட்டறியே அடத்தேன் தரும் மட்டும் நிதமாயா என்ன திக்கு முக்காக்கி விட்டு போயா அதை நான் பெற வேண்டும் கொண்ட தாயா இந்த காதல கட்டு உள்ள பேயா நீ கிட்ட வந்து கட்டி கொள்ளாடு இந்த கட்டில வீடு ஒன்று போடு என்ன தொட்டு தொட்டு பாட்டு ஒன்று பாடு அந்த கட்டிலுக்குள் குழந்தைய தேடு. தத்தரகிட போட வேணும் இசை முழங்கிட பாட வேணும் கலை முழுசையும் தேட வேணும் ருசிக்கத்தானே பகவானே பகவானே என்னை பாழாய்ப்படுத்துற நீனே அவன் பசிக்க பச்சானே அட நீயும் நானும் ஒன்னா தினம் சேர்ந்தே பார்த்தோம் கண்ணா நாம் வெட்டை சிறகாய் வந்தோம் அந்த பானையான போமே கொஞ்சம் பப்புக்குள்ள கட்டி கட ராசா கொஞ்சம் சிப்பமாக வந்து நிற்கும் ரோசா நான் தமிழ்நாட்டு மது கட சீசா நீ வந்துருச்சு எந்திரிச்சு போடா அக்க வேற அணி வேற ஆக்கு நான் கிக்கி எத்தும் வீடா பாக்கு அந்த சொர்க்க வாசல் பார்ப்போம் தூக்கு. Hey mister, don't treat me like your sister. Wanna see you? ஏய் வண்டி எடுக்கடா ஒருத்தர் உயிரோட இருக்க கூடாது. ஏய் நில்லுங்கடா ஆவேசப்படாதடா முட்டாள். அப்பா அவன் என் தம்பி மாதிரி தான். இங்க வா. நமக்காகத்தான் இவனுக்கு சாவணுமே தவிர அவனுங்களா சாகக்கூடாது. ஒரு பக்கம் ரியல் எஸ்டேட் டவுன் ஆயிடுச்சு. இப்ப ஏதாவது சம்பாதிக்கணும்னா அரசியல் தான் கரெக்ட். பாலிடிக்ஸ்ல பெரிய லீடரா வரணும்னா பெரிய அண்ணாவோட சப்போர்ட் வேணும். அதை விட்டுட்டு தெருநாய்ங்க மாதிரி கடிச்சிட்டு இருக்க கூடாது. என் பேச்ச கேளு, முறைக்காத. அந்த பெரிய அண்ணா பார்த்து கத்துக்கடா. அவங்கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. மர்டர் பண்றதுக்கு நம்ம தேவை எதிர்பார்க்கிறோம். அரசியல்ல நான் சாகுறதுக்குள்ள உன்னை பெரிய லீடர் ஆக்கி பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீ என்னடா கத்தியை தூக்கிட்டு சுத்துறேங்கிற. உன் கோபத்தோட அர்த்தம் எனக்கு புரியுதுடா. ஆனா நான் சொல்றதே கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கு எல்லாம் தெரியும்டா. புதுசா ஒருத்தன் நம்ம தொழிலுக்கு வந்திருக்கான். அந்த ஜிகே அவனை தான் கூட சேர்த்துக்கிட்டு இருக்கான். அப்படின்னா அவங்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கிறதான அர்த்தம். டேய், கண்டமானவனை கொல்றது கஷ்டம் இல்லடா. தைரியம் இருக்கவனை கொல்றதுக்கு புத்திசாலித்தனம் தேவை. டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம், தூக்கிடுவோம். அது வரைக்கும் ஜாலியா இரு. அமைதியா இருங்க. ஹலோ அண்ணா. ஜிகே பெரிய அண்ணா ரொம்ப கோவமா இருக்காரு. அண்ணா நான் வேணும்னு செய்யல. அவன் தான் முதல்ல அட்டாக் பண்ணான். எனக்கு வேற வழி தெரியல. நீ லைன்லயே இரு. இதான் லாஸ்ட் வார்னிங். இனிமே இது மாதிரி நடக்கூடாதுன்னு இருக்காரு. You are great brother. ஓய் மதுரை, உன்னை பத்தி பெருசா பில்டப் பண்றாங்கன்னு நினைச்சேன். நேரா பார்த்ததுக்கு அப்புறம் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெளியில அப்படிதான் சொல்றாங்க. இந்தியால இருக்கிற அத்தனை ஃபிகருக்கும் என் மேல கிக்குன்னு. நீ என்னை காப்பாத்தினதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லல. நன்றி சொல்ல மாட்டேன். எனக்கு யாராவது உதவி பண்ணா நானும் பதிலுக்கு உதவி பண்ணுவேனே தவிர தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். உனக்கு என்கிட்ட இருந்து ஏதாவது உதவி வேணும்னா கேளு. கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் விசில். உனக்கு விசில் அடிக்க தெரியும்ல? உதடால ஓ போட்டு அப்புறம் விசில் அடிக்கணும். இப்படி
2 இட்லி ஒரு வடை வேணும். கிடைக்குமா கண்ணு? உனக்கு இந்த சிட்டில புல்லட்ஸை தவிர சாக்லேட்ஸ் கிடைக்காது. இங்க பாவாடை தாவணி கட்டி ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்களா? ஏய் பாத்தீங்களாடா? ஓய் காக்க காக்க கரகவே காக்க எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் படுறேன் சுவாமி. நோக்க நோக்க நடியே நோக்க இந்த எருமை மருங்க என்னையே ஏன் தொடுக்குறாங்க சுவாமி? ஏய் அபி तो कुछ लाम என்ன பண்ற? தயவு செஞ்சு நாங்க இருக்கிறதா அந்த ரவுடிங்க கிட்ட சொல்லாதே. அப்படி சொல்லாம இருந்தேன்னா அப்பாட்ட சொல்லி உங்க பேர்ல வருஷம் பூரா அர்ச்சனை பண்ண சொல்றேன். அவன் சொன்னா சொன்னேன்னா சாபம் விட்டுருவேன். என்னோட சாபம் ரொம்ப பவர்ஃபுல். ஓஹோ. ஏய் ரவுடிஸ் இங்க இருக்கா பாருங்க. ஏய் வா வா. இது ரொம்ப அநியாயம். என்னடா அவ பேசிட்டு இருக்கா பாத்துட்டு இருக்கீங்க? உங்களே இல்லங்க. அவரே சொன்ன. இது பாருங்க. அந்த கரு போகாது. அது கடவுளா பார்த்து கொடுத்தது. இதான் என்னோட சாபம். என்னையா வேடிக்கை பாக்குறீங்க? தூக்கிட்டு போங்கயா. அப்புறம் ஒரு சின்ன மேட்டர். பொண்ணுங்களை டச் பண்ணா எனக்கு சுத்தமா பிடிக்காது. முடிஞ்சா டச் பண்ணாம தூக்கிட்டு போ. அப்படியா? அப்ப உன்னை போட்டு தள்ளி தூக்கிட்டு போறோம். சிங்க குட்டிகள். இப்பதானடா ஃபார்முக்கே வந்தேன். அதுக்குள்ள ஓடி போயிட்டீங்களாடா? ஏய் ஒரு டீ சொல்டா. காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிங்க. உன்னை காப்பாத்துனதுனால மன்னிப்பு கேக்குறேன். எனக்கு கரை போகுமா போகாதான்னு சந்தேகமா இருக்கு. அந்த கரை போயிடுங்க. போகணும்னு இந்த சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். சரி போ. என் கதையை உங்ககிட்ட சொல்லணுங்க. அது என்னங்க கெட்டவனுங்களும் ஏன் பின்னால வரணுங்க? எங்க குடும்பம் பரம்பரையா பெருமாள் கோயில்ல பூஜை பண்ற குடும்பங்க. பகவானுக்கு வெரி நியர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற நேக்கே இவ்வளவு ப்ராப்ளம்ஸ்னா சாதாரண மனுஷாளுக்கு அவ யாரோ பெரியவா. அவ்வளவு பெரிய மனுஷெல்லாம் என்னையே தடுத்துறான்னு நேக்கு புரியல. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு தெரியுமோனோ? தேவையில்லை. உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தேவைப்பட்டது. நீ கொடுக்க மாட்டேன்ட்ட. அதான் ரன்னு சேஸ் ஃபைட். அதானே? அவ்வளவுதான். அத நான் கொஞ்சம் விரிவா சுப்ரபாதம் மாதிரி சொல்லலன்னா நீங்க திருக்குறள் மாதிரி முடிச்சுட்டேலே. சரி கிளம்பு. உங்க அம்மா அப்பா தேடிட்டு இருப்பாங்க. போ. நீங்க கொஞ்சம் செல்லுலார் ஃபோன் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேங்க. ப்ளீஸ்ங்க. பண்ணிக்க. தேங்க்ஸ்ங்க. அப்பா சேஃபா இருக்கேன்பா. அம்மா நீங்க சேஃபா இருக்கீங்களா? நான் சேஃப்மா. நீ சேஃப் தானே? நான் சேஃபா இருக்கேம்மா. தம்பி நீ சேஃப் தானே? நான் நாராயணா. நீ நாராயணா? எல்லாம் பகவானுடைய நாராயணா. எல்லாமே நாராயணா. பாசமழை ஓவரா இருக்கு. இவர்தான் என்ன காப்பாத்தினாருப்பா. தம்பி என் பொண்ணு ஆதி விஷ்ணு போல வந்து காப்பாத்திட்டு நீ ரொம்ப நன்னா இருக்கணும்டா. விஷ்ணு நாராயணா கஜேந்திர மோட்சம் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்ட ரங்கநாத பெருமாளே மனம் இறங்கி வந்து. இவர் விஷ்ணு இல்லைங்க, சிவபெருமான். அவர் தானே நம்ம கும்பிட்டு இருக்கோம். சிவா the destroyer. சிவோகம் சிவோகம் சச்சிதானந்த ரூபம். ஏய் இங்க இருந்து கும்பல காலி பண்றீங்களா? நீ கும்பல்னு சொன்னாலும் சரி சம்பல்னு சொன்னாலும் சரி இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டோம். நாராயணா அம்சமா இருக்கேன், அழகா இருக்கேன். நாராயணா எங்க கஷ்டத்தை எல்லாம் உங்களுக்கு சொல்லணும். நாராயணா பூஜை பண்ணி பிழைக்கிறேன். எங்கிட்ட போய் அந்த வீரத்தை இங்க இருந்து போக மாட்டீங்க? அப்ப நான் போறேன். நாராயணா நமஸ்காரம். இந்த கஷ்டத்துல இருந்து எங்களை காப்பாத்துற ஆதி விஷ்ணு நீதான். கஜேந்திரனை காப்பாத்தின விஷ்ணுவை போல குசேலனை காப்பாத்தின கிருஷ்ணர் மாதிரி.
ரொம்ப பில்டப் கொடுக்காதீங்க. புகழ்ச்சியே பிடிக்காத உங்க மனசு என்ன மனுஷன்? நீங்க எங்களுக்கு பெருசா எந்த ஹெல்ப்பும் செய்ய வேண்டாங்க. நீங்க பெரிய மனசு பண்ணி 2 நாளைக்கு உங்க வீட்ல படுக்க இடம் கொடுத்தா போதுங்க. நீ வந்து படுக்கிறதுக்கு இது என்ன லாட்ஜ் நினைச்சியா? அந்த மாதிரி கெட்ட வார்த்தையில திட்டாதீங்க அப்பே. எங்களுக்கு தெரிஞ்ச மந்திரி ஒருத்தர் இருக்கார். அவள்கிட்ட சொல்லி எங்க கஷ்டத்தை தீர்த்துட்டு போலான்னு வந்தோம். அவள் ஏதோ வெளிநாட்டுக்கு போயிருக்காளாம். ஒரு 2 நாள்ல வந்துருவாளா. அது வரைக்கும் காப்பாத்துவோம் தம்பி. காலையில இருந்து ஓடி ஓடி ரொம்ப களைச்சு போயிட்டோங்க. வழி தெரியாமலே அலைந்தோம் துடித்தோம், காப்பாற்ற வேண்டும் என்று உன்னடி தேடி வந்தோம் ஐயா, உன்னடி தேடி வந்தோம். அழாதீங்க, அழறவங்களை எனக்கு பிடிக்காது. நாங்க வேணும்ட்டே அழுங்க, அதுவும் தானா வருதுங்க. சரி சரி, அழுகை நிறுத்துங்க. எங்களை காக்க வேண்டும் ஐயா கதிர்வேலா. நான் சொன்னது இருங்கன்னு. இருங்கோன்னா அவ பாஷையில வீட்லயே இருங்கோன்னு அர்த்தம்ப்பா. வாயை மூடிட்டு வாட அபிஷ்டு. ஹலோ சொல்லு ஜிக்கு. பிரதர், நமக்கு ஒரு துபாய் கான்ட்ராக்ட் ஓகே ஆயிருக்கு. இன்னைக்கு நைட்டு நான் துபாய்க்கு போறேன். நான் திரும்பி வர எப்படியும் 1 வாரத்துக்கு மேல ஆகும். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா பிரதர்? என்ன சொல்லு. இந்த 1 வாரத்துக்கு நீ ஸ்ரிஷாவை பாத்துக்கணும். ஒரு பக்கம் அந்த பகவான் என் மேல கோவமா இருக்கான். ஸ்ரிஷா கிட்ட வெளியே போகாதன்னு சொன்னா கேட்காது. அவளுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறேன்னு அவங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ பிரதர். அது என்ன சிரிஷா, உன்னை பார்த்துக்க நான் இருக்கும்போது இன்னொருத்த எதுக்கு? ஏய் ஸ்டாப், நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கணும். ஐயோ இவ்வளோங்க ஆப்பிள். 15 ரூபாமா? அந்த ஆப்பிள் 15 ரூபாமா? அந்த ஆப்பிள் 15 தாமா? அந்த ஆப்பிள் 15 ரூபாமா? எது எடுத்தாலும் 15 ரூபா தாமா? என்ன இப்படி பண்ணிட்டீங்க? உங்ககிட்ட நேத்து தானே 14 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரே நாள்ல 1 ரூபாய் ஏத்துனீங்கன்னா நான் எப்படி வாங்குறது? போலாம். அந்த பக்கமும் இருக்குல்ல ஆப்பிள். ஆப்பிள் அந்த பக்கம் இருந்ததுக்கு நான் தான் ஃபீல் பண்ணணும். நீ ஏன் ஃபீல் பண்ற? சும்மா மேல விழுந்து உரசுனா வெறுப்பா இருக்காதா? பொண்ணுங்க டச் பண்ணா எதுக்கு வெறுப்பு வருது? பொண்ணா? இங்க யார் இருக்காங்க? இதுவா? பெரியசாமி டார்லிங், 2 பேருக்கும் சேர்த்து ஒரே ஆப்பு வச்சு. எனக்கு தெரியும் சிரிஷா, எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஏய் மிஸ்டர், உன்னை முதல்ல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிற. ஐ வாண்ட் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் வேணுமா? எஸ். அப்ப செத்து போனவங்களுக்கு தான் நிறைய ரெஸ்பெக்ட் கிடைக்கும். புது துணி போட்டு நல்லா அலங்காரம் செய்வாங்க. ஜாக்கிரதையா பாடையில வச்சு பூ போட்டு தூக்கிட்டு போவாங்க. தார தப்பட்டை அடிச்சு டான்ஸ் ஆடி கொண்டு போவாங்க. காரியம் கருமாதி எல்லாம் பண்ணி சந்தோஷப்படுத்துவாங்க. செத்து போ. செத்து போன்னு சொல்றா? நோ கமெண்ட்ஸ் பெரியசாமி டார்லிங். நீயே வச்சுக்க. Excuse me, stocks not allowed. பாரு. Stacks are not allowed. Okay? Come on. Come on. இதத்தான் பப்னு சொல்வாங்க. நீ இதை பார்த்துக்கவே மாட்டேன். கிளப்பா இருந்தா என்ன, பப்பா இருந்தா என்ன, காசை கரியாக்கி உடம்ப கட்டுக்கிறது தானே இதெல்லாம். ரவுடி மாதிரி பேசுற, ஆனா நீ பேசுறதுல விஷயம் இருக்கு. நீ என்ன படிச்சிருக்க? மனுஷங்களை. ஹாய் சிவி. ஹாய். ஹாய். இவர்தானா நீ சொன்ன ஹேண்ட்ஸம்? யா. ஓ, ரொம்ப ஸ்பீடா தான் இருக்காரு. ஸ்பீடு மட்டும் இல்ல, மைலேஜும் இருக்கும். நீங்களா பேசிட்டுங்க. அட்ஜஸ்ட் கம். இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். எங்க ஸ்ரீஷா உங்களை லைக் பண்றா, ஆனா உங்களுக்கு அவ மேல இன்ட்ரஸ்ட் இல்ல போல. என் இன்ட்ரஸ்ட் எல்லாம் வேற குல்ஃபி. எங்க ஸ்ரீஷா ரொம்ப நல்லவ மாமா. நல்லவதான். ஒரே ஒரு கட்ட விஷயம் இருக்கு. என்னது? அறிவு. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. என்ன? நீங்களும் ஸ்ரீஷாவை லவ் பண்றீங்க.
எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க பார்வையை வச்சுதான். கும்பலோட கும்பலா உள்ள போட்டு வேண்டிட்டாங்க. என்னப்பா பார்ட்டி முடிஞ்சு போச்சு பெரியசாமி. பாவம் பெரியசாமி. இந்த படத்தை பத்திரமா அனுப்பி வச்சு. நான் யாருன்னு உனக்கு தெரியாது கண்ணு. பகவானுடைய அப்பன் தங்கையா. நீ அந்த ஜிகேவை நம்பாத, பிரயோஜனம் இல்லை. நாம இந்த மெட்ரோ ஸ்கூல்ல நுழையும் போது ஒரு போர்டு இருக்கும், வெல்கம் டு சென்னைன்னு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யாரையும் நம்பாத. பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் நான் சொல்றதையும் கொஞ்சம் தலையில ஏத்திக்கோ. நீ அந்த ஜெயராம கொன்னதுல இருந்து என் பையன் உன் மேல பயங்கர கோபத்துல இருக்கான். நான் அவனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், இல்லைன்னா நீ இங்கே நிற்க முடியாது. அவன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்ன நான் சொல்கிறத உன் மண்டையில் ஏற்றிக்கிட்டு வழியை மாற்றிட்டு போ. அவன் விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். எனக்கு பிடிக்கிற மாதிரி நீ சொல்லியிருந்தீன்னா கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். பூச்சாண்டி காட்டினா பயப்படுறதுக்கு நான் பொட்டை இல்லை, மதுரக்கார். நெருப்ப தொடாத, பொசுங்கிடும். எதுக்குடா பாட்டுப்படி இம்சை பண்ற? வேதனை நிறைந்த வாழ்க்கையை பாராயோ தேவா. என்னாச்சு உங்களுக்கு? நீங்க போனதுல இருந்து நாங்க எதுவுமே சாப்பிடலீங்க. இவருக்கு வேற வெளியில சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காதுங்க. உணர்ச்சி வசப்படாதே, ஏற்கனவே உனக்கு சக்கரை ரத்த கொதிப்பு இருக்கிறது. இங்க சமைச்சு சாப்பிடணும்னா அரிசி பருப்பு வேணும், அரிசி பருப்பு வேணும்னா வெளியே போகணும், வெளியே போகணும்னா தைரியம் வேணும். அது எங்க பரம்பரைக்கே இல்லைங்க. அதுவும் இல்லாம என் பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், 2 நாளா சாப்பிடாம இருந்ததுக்கு போடா போயிட்டா பாருங்க. என் வயிற்றுல வந்து பிறந்த நாள் அனுபவிக்கிறான் பாருங்க. நாராயணா நாராயணா, என் பிறந்த நாளை பத்தி கவலைப்படாதீங்க நாராயணா. எங்க அப்பா வயிற்றுல எறிகிற பசி நெருப்பை எப்படியாவது அணைக்க பாருங்க நாராயணா. யாராவது பார்த்தா ஏதோ டிவி சீரியல் ஷூட்டிங் நடக்குதுன்னு நினைச்சுக்க போறாங்க. அஷ்டலட்சுமி பாய் கூட. அவர் கூப்பிடுறாருமா, நான் போகட்டுமா? போயிட்டு வாமா. வரும்போது ஏதாவது கோவில்ல இருந்து கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டு வாமா. உங்க தோப்பனர் சமையல் ஆகிற வரைக்கும் அதையாவது சாப்பிட்டு இருக்கட்டும். விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபா விஷ்ணும் மகேஸ்வரம். இங்க பாருங்க, அவர் ஒன்னும் சந்தன கடத்தல் வீரப்பன் இல்ல, பகவான். வந்து கும்பிட்டுக்கோங்க. நான் அவரை தொந்தரவு பண்ண விரும்பல, நீ வேணா பண்ணிக்க. श्री रामदूतो कृपा सिंहो சீக்கிரமே கல்யாண பிராப்திரஸ்தோ. ஐயோ, நாங்க 2 பேர் காதலர்கள் இல்லைங்க. அதுவும் இல்லாம அவரை போய் நான் எப்படி காதலிக்கிறது? உடனே சொல்லடே அம்மா, இவாள சொல்லிட்டேன். ஓ சாரிங்க. எனக்கு கேட்டு சொல்லிட்டே அம்மா, அவாள சொல்லு. சாரிங்க. என்னங்க என்ன வெறுப்பேத்த? ஐயோ, நான் உங்களை காதலிக்கலன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன காதலிக்க உங்களுக்கு தகுதி இல்லைன்னு இல்லைங்க. இப்ப காதலிக்கலன்னு இல்லைங்க, அதுக்காக அப்புறம் காதலிப்பேனும் இல்லைங்க. அப்படின்னா எப்பவுமே காதலிக்க மாட்டேனும் இல்லைங்க. என்ன இருந்தாலும் நாங்க பிராமின்ஸ், நீங்க நான் பிராமின்ஸ் இல்லையா? அதுக்காக நாங்க உயர்ந்தவங்க நீங்க தாழ்ந்தவங்கன்னு இல்லைங்க. வேற ஜாதியில கல்யாணம் பண்ண அக்ரகாரத்துல தப்பா பேசுவாங்க இல்லையா? அதுக்கு பரிகாரமா நீங்க ஒரு வாட்டி காசிக்கு போயிட்டு வந்தா எல்லாம் பவித்திரமாயிடுங்க. அதுக்காக நீங்க தீண்ட தகாதவங்களும் இல்லைங்க. ஐயோ, பேச தெரியாம ஏதேதோ உளறேனே. பிரசாதம் மறந்து போயிடுங்க. சரி, எடுத்துட்டு வா போ. இப்ப என் மனசுல என்ன தோணுதுன்னு தெரியுங்களா? அப்படி என்ன தோணுதுங்க? இன்னொரு கார் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. ஏனுங்க அப்படி தோணுது? அப்ப இன்னொரு வாட்டி கட்டி பிடிப்பீங்க இல்லையா? அதுக்கு கார் எதுக்குங்க? நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா?
நான் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டேன். சொல்லு. நான் உங்களை முதல்ல பார்த்தப்பவே கவுந்துட்டேங்க. ஆஹா. என் மனசுக்கு இப்போ என்ன தோணுதுன்னு தெரியுமா? நீங்க கூட இப்போ கவுந்துட்டீங்க. எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? இந்த மாதிரி விஷயத்துல பொண்ணுங்க கொஞ்சம் ஷார்ப்புங்க. மத்தவங்க விஷயம் எனக்கு தெரியாது, ஆனா நீங்க ரொம்ப ரொம்ப ஷார்ப்புங்க. அழகியே உன்னை தழுவிடவே அருகிலே ஒரு புயல் வருதே. ஏ முத்தழகி, ஏ முத்தழகி. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? சாக்லேட் கூட இருக்கு. சாக்லேட்னு என்னதானே சொன்னீங்க? சாக்லேட்லாம் உனக்கு கிடைக்காது மாப்பிள்ள. வந்து என்ன லஞ்ச் கூட்டிட்டு போ. ரொமான்டிக் லஞ்ச். யாரும் இருக்கக்கூடாது, நம்ம 2 பேரும் மட்டும்தான். So
இதான் அந்த சாக்லேட். என் பேர் அஷ்டலட்சுமிங்க, பிராக்கெட்ல அம்முலு. நாராயணா. இது என் தம்பி ஆதி நாராயணா. நாராயணா. இத பிடிச்சிருக்கா உனக்கு? சாக்லேட்னா எல்லாருக்கும் தான் பிடிக்கும். கையை எடுக்க சொல்லு நாராயணா. என்னமோடா, அவர் எது பண்ணாலும் நல்லா இருக்குடா. அவர் என் இடுப்பு பிடிச்சதுல இருந்து. இடுப்பு பிடிச்சாரா? எப்போ? அவர் என்ன கட்டியும் பிடிச்சாரு தெரியுமா? கட்டியும் கூட பிடிச்சாரா? ஐயோ, இந்த அநியாயத்தினால தாங்க முடியல. வீட்டுக்கு வா, உன்னை அப்பாட்ட சொல்லி அப்புறம் வச்சுக்கிறேன். போய் சொல்லு. நான் கூட அப்பாட்ட சொல்றேன். என்னன்னு? நீ உன் கிளாஸ்மேட் அப்துல்லாவோட லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து முட்டை எடுத்து. சரி சரி, நீ ஏன் நாராயணாவை மறந்துரு, நான் உன் நாராயணாவை மறந்துடுறேன். யார்ட்டையும் சொல்லிடாதக்க உன் காலை பிடிச்சு கட்டுக்கிறேன். கையை எடுத்துட்டு கூட பேசலாம். நாராயணா. சிரிஷா, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம வெளியில வந்திருக்க. இட்ஸ் வெரி பேட். நோ, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? யார் இந்த பருப்பு சாம்பார் கும்பல்? ஏய், பருப்பு கருப்புன்னா டாப் எகிரி போயிரும். துஷ்ட நாராயணா. இவன் யாரு? மினி மோகனந்தா மாதிரி இருக்கா? இந்த ஆள் யார் நாராயணா? சரியான காமெடி பீஸா இருக்கா. ஏய், தயிர் சாதம் அடிக்கிற அடியில மூஞ்சி எகிரிடும். யோ, உங்ககிட்ட என்ன பேச்சு? நாராயணா, நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுங்க, இந்த ஆளை ஒரு வழி பண்ணிடுறேன். என்ன வழி பண்ணுங்க? வேணாங்க, வேணாண்டா. எங்க இவனுக்கு பெர்மிஷன் கொடுக்காதீங்க. இவனோட சாபம் ரொம்ப பவர்ஃபுல். ஐயோ, அவ்வளவு பவர்ஃபுல்லா? நாராயணா, பர்மிஷன். டேய், என்னடா இவர் பர்மிஷன் கேட்பாரா? அவர் பர்மிஷன் கொடுப்பாரா? இவங்க வேண்டாம் வேண்டாம்னுவாங்களா? என்னடா பர்மிஷன் கொடுக்க சொல்ல? நாராயணா, வெயிட்டிங் நாராயணா. கொடுங்க சார், கொடுங்க, பர்மிஷன் கொடுங்க. கேக்குறான்ல. பர்மிஷன் கிராண்டட். Thank you நாராயணா. இஞ்சிலேயே பழுத்திருப்பான் போல இருக்கு. போடா புலி முட்டை. அப்பா, ஜாக்கிரதை. சாபம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொம்ப எடுத்து தலையில அடிக்கிறேன். சொல்ற மேனேஜர், அந்த மதுரைக்காரன் நம்ம ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காயா? அப்படின்னா நான் சொல்றதை செய். சரிங்கய்யா. இந்த சிட்டிலேயே நீங்க தான் ஆக்ஷன் ஹீரோன்னு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க ஒருத்தனை போடணும். தலைக்கு 10 லட்சம், மொத்தம் 1 கோடி ரூபாய் என் முன்னாடி தான் இருக்கு. இப்போ அவன் என் ஹோட்டலில் தான் இருக்கான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவன் டெட் பாடியை ப்ரூஃபுக்கு என் கண்ணில் காமிச்சிட்டு என் முன்னாடி இருக்கிற பணத்தை எடுத்துக்க வேண்டியதுதான். அவனை போட்டு தலை கண்ணோட ஃபோன் பண்ணுமா? நாராயணா, நாராயணா, கூச்சப்படாம கொளுத்து. நாராயணா, நாராயணா, கூச்சப்படுற விஷயமா அது? இப்படி சாப்பிடுறதுக்குள்ள வெளிய அனுப்புறீங்களே, என்ன சார் இது? சாரி, பக்ஸ் ப்ராப்ளம். ப்ளீஸ். ஹலோ சிரிஷா, எங்க இருக்கீங்க? லஞ்ச் சாப்பிட்டு இருக்கேன். அந்த ரெஸ்டாரண்ட் பகவானோடது. நீங்க அங்க இருக்கிறது தெரிஞ்சா ஆபத்தாயிடும். அந்த தங்கையா பிரதர் தலைக்கு 1 கோடி ரூபாய் விலை வச்சிருக்கான். அவங்க என்னரும் அங்க வரலாம். பிரதர் கிட்ட மேட்டர் சொல்லிடு. சீக்கிரமா அங்க இருந்து கிளம்பிடுங்க. நாராயணா, ரெஸ்டாரண்ட்லாம் காலி ஆயிடுச்சு. பெருமாளே, நீ அந்த தங்கையாக்கு போன போட்டு கூப்பிடு. ஏய், கூப்பிடு. ஏயா தங்கையா, நீ என் தலைக்கு 1 கோடி ரூபாய் விலை வச்சிருக்க, ரெஸ்டாரண்ட்டை அடைச்சு வச்சிருக்க. இப்ப யாரோ வந்து என்ன கொண்டு போட்டு என் பாடியை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீ எல்லாம் அடங்கவே மாட்டியா? நானே அங்க வரேன். உன் பணத்தை நீ அங்கேயே வச்சிரு. என்ன கொல்ல வர சிறுத்தைகளை கூப்பிடு. உன் இடத்துலயே வச்சு மேட்டர் மொத்தமா முடிச்சிடும். என்ன சொல்றான் பையன்? ப்ரோக்ராம் மாறிடுச்சு. நீ இப்ப பகவான் வீட்டுக்கு போறியா? ஐயோ நாராயணா, ஓசில 1 கோடி ரூபாய் கிடைக்கும் போது அத வேணான்னு விட்டுற சொல்றியா? பணத்துக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணும்னு என்ன அவசியம்? பணத்துக்காக நான் எங்க இருந்தாலும் நீங்க இங்க இருக்கீங்க. பண விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இந்த ஆஸ்பத்திரி நம்ம கையை மீறி போகாது. என்ன நம்புங்க. வாங்குனாடி பத்தாது, உனக்கு செத்துருவேன்.
அவன் அங்கே கொண்டுட்டு உள்ள வந்து படத்தை எடுத்துக்கடா. என்னடா பொக்க பசங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுங்க. சும்மா நேரத்திலே பெரிய ரவுடிக்கு பில்டப் கொடுத்தா. ஒரு கோடி ரூபாய் என்னது? உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா சொல்லி எடுத்துட்டு போறேன். நீ எடுத்துட்டு போயா? ஆக்ஷன் ஹீரோ 10 பேரை டம்மி பீஸ் ஆக்கிட்டு மேல வந்திருக்கான். நீ வேற டென்ஷன் ஆக்குற. எடுத்துட்டு போயா? போ. ஏய் ஏய் நான் சொல்றத கேளுடா. அவசரம். பார்த்தல்ல, இவனுக்கு அடங்கி போ சொன்ன. என் பவர் தெரிஞ்சுதா? கதையை முடிக்கிறடா. ஒரிஜினல் ஹீரோ, நான் சாகிறதுக்கு முன்னே நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லு, பண்றேன். நான் ஒரு போன் பண்ணிக்கணும். செல்போனை கொடு. சொல்லுதங்கய்யா. இந்த மதுரைக்காரன் என்னையும் என் சாம்ராஜ்யத்தையும் அடியோட அழிச்சிட்டான். என் பிள்ளையும் என் கதையும் முடிய போது. பெரிய நாட்டை ஞாபகம் வச்சுக்க சொல்லு. அந்த மதுரைக்கார பயல விடக்கூடாது. ஏய், போன பெரிய அண்ணா கிட்ட கொடு. ஏய், யாரா நீ? இப்ப சொன்னானே மதுரைக்காரன். நீ யாரா வேண்டாலுங்கிற கணக்கு பண்ணிக்கடா. நாள் கணக்கு இல்ல, மணிய கணக்கு பண்ணிக்கடா. உன் பணத்துக்கு நான் போஸ்ட்மார்ட்டம் பண்றேன். உன் உடம்புல இருந்து குறைஞ்சபட்ச 25 புல்லட்ட நான் எடுக்க வைக்கிறேன். உன்ன மாதிரி பொட்ட பசங்க தாண்டா பின்னாடி 10 பேரை வச்சுக்கிட்டு பயமுறுத்துவீங்க. உன் டைம் முடிய போகுது. ஏய், உனக்கு டைம் நல்லா இருக்காதான்? நீ இங்க இல்ல. இல்லன்னா உன் டங்கு வார வந்து இந்நேரம் சங்கு ஊதிருப்பாங்க. என்னோட மோதனமெல்லாம் மண்ணோட மண்ணா போயிட்டான். இப்ப நீ மோத பாக்குற. உன் டைம் முடிய போகுது. மதுரைக்கார முடிவெடுத்துட்டா மீனாட்சியை மாத்த முடியாது.
லஞ்ச் பிரேக் ஆயிடுச்சுல, இந்த ஓவர்ல எப்படியும் விக்கெட் விழுந்துரும். அப்புறம் ஸ்கோர் பட்டக்குன்னு இறங்கும் பாரு. நம்ம பெட் இதுல 10,000. என்னல இது பிரியாணில கரப்பம் அப்படியா? பிடிச்சிருக்கு? எங்க ஹோட்டல்ல கரப்பம் வச்சிருக்காது, பெருச்சாலி தான் இருக்கும். அப்படியே தானே நல்லா இருக்கும். எந்த ஓவர்ல சிக்ஸர் அடிப்பாங்க, எந்த ஓவர்ல விக்கெட் விழுன்றது நமக்கு முன்னாடியே தெரியும். அதுதான் நம்ம ஸ்பெஷல். அதிர்ஷ்டங்கிறது பாத்தியா, அது நம்ம பேக் பாக்கெட்ல எப்பவுமே இருக்கும். அதிர்ஷ்ட தேவதை எப்பவுமே நம்ம பாக்கெட்லயே இருக்கா. பர்ஸ் உங்களோடதா? யாரா நீங்க கும்பல வந்திருக்கீங்க? அந்த மதுரைக்காரன் உன் கூட தான் இருக்கானே, இப்ப எங்கடா இருக்கான் அவன்? பணத்துக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணும்னு என்ன அவசியம்? மதுரை மத்திய தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி நிலவரம் பற்றி நமது செய்தியாளர் தமிழ் அமுதனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்க தமிழ் அமுதன், தொகுதி நிலவரம் எப்படி இருக்கு? ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு சுயேட்சை எம்எல்ஏ தேவேந்திரன் எந்த அளவுக்கு போட்டியா இருப்பாரு? தொகுதி மக்களிடம் அராஜகமாக நடந்து கொண்டதால் முன்னாள் எம்எல்ஏ தேவேந்திரன் பதவி இழந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அவர் அதே தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். ஆனால் மக்கள் மறுபடியும் அவருக்கு வாக்களிப்பார்களா என்பது சந்தேகம் தான் ஸ்ராவணி. மதுரையும் மதுரையை சுற்றி இருக்கிற கிராமப்புறங்களை சேர்ந்த ஏழை மக்களுக்கு இலவசமா மருத்துவ உதவிகளை செஞ்சுட்டு வர டாக்டர் நிர்மலா தேவி தேவேந்திரனுக்கு எதிர்ப்பாளரா இருப்பாங்கன்னு செய்திகள் அடிப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை? நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அவர் தோற்பது உறுதி ஸ்ராவணி. ஏன்னா ஏழை மக்கள் எல்லாரும் அவங்கள ஒரு மதர் தெரசாவா தான் பாக்குறாங்க. அவங்க மீடியாவை கூப்பிட்டு யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இந்த ஏரியா மக்கள். நிர்மலா அம்மா, நீ எனக்கு ஆதரவு கொடுப்ப. அண்ணா அண்ணா பசிக்குதுண்ணா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. உன் அம்மா அப்பா எங்கப்பா இருக்காங்க? எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, எங்க அப்பா ஜெயில இருக்காரு. சரி, என் கூட வா. லக்ஷ்மி அம்மா, இனிமே இவன் நம்ம கூட தான் இருப்பான், பாத்துக்கங்க. வணக்கம் மேடம். குட் மார்னிங் மேம். மார்னிங். ஹலோ, என்ன டாக்டர் அம்மா? யாருங்க நீங்க? தேவேந்திரம்மா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இந்த இடைத்தேர்தலில் நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும். உங்க அரசியல்ல எனக்கு எதுக்கு தம்பி? நான் ஏதோ வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிற சாதாரண டாக்டர். உன் கையில அந்த ஸ்டெதஸ்கோப் தவிர சல்லி பைசா காசு கூட இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அது அந்த ஜனங்களுக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க தங்களோட உயிரை விட உன்னை மேலா மதிக்கிறாங்க. நீங்க சொன்னா அவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்க. நான் ஆதரவு கேட்கறதுக்கான காரணம் கூட உங்களுக்கு தெரியும் டாக்டர் அம்மா. உங்களுக்கு இவ்வளவு பெரிய பேரும் மதிப்பும் மரியாதையும் உருவாக்கி தந்தது அந்த ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற பில்டிங்கை தானமா கொடுத்தது முத்தையா, என்ன பெத்தவர். அந்த அதிகாரத்துல தான் ஆதரவு கேட்கிறேன். நீங்க நல்லவரா இருந்தா உங்களுக்கு யாரோட சப்போர்ட் தேவையில்லை. நல்லபடியா சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு தெரியும். அதனாலதான் உன் பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டேன். நீ மீடியாக்காரங்களை கூப்பிட்டு எனக்கு தான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லணும். இல்லைன்னா உன் பொண்ணோட பணம் தான் உன் வீட்டுக்கு வரும். ஞாபகத்துல வச்சுக்கோ. நீங்க மிஸ்டர் தேவேந்திரனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? நான் யாரையும் சப்போர்ட் பண்ணலைங்க. எனக்கும் அரசியலுக்கும் ஒத்து வராது. போட்டு தள்ளுங்கடா அவள. சரி மாமா. டேய் மாமா, இவள போட்டு தள்ள சொல்லிட்டாங்க. சேலை நல்லா இருக்குல்ல? கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்டர் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? என்னடி நக்கல? உன்னை கிட்னாப் பண்ணிருக்கோம், உன்னை கொலை பண்ண போறோம். உங்க அம்மாவே எங்களை பார்த்தா பயப்படுவா. நீ என்னடா புடவைய பத்தி பேசிட்டு இருக்க? எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்தது? எங்க இருந்து வந்ததுன்னு கேட்க கூடாது, யாரால வந்ததுன்னு கேட்கணும். யாராலன்னு தெரியுமா? சத்யா, எங்க அண்ணனால. மதுரக்காரன்டா. நண்பன்னா உயிரையே கொடுப்பேன், வம்புன்னா வசூல். எங்க அண்ணன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அண்ணே, நிஜமாவே நீங்க எங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லனே. வணக்கம். வணக்கம். எல்லாத்தையும் நீங்களே அமுக்க பார்த்தா இனி சரி பண்ணிரலானே. இருக்க வேண்டிய இடமே வேறடா. ஆனா இங்கதான் இருக்காரு. எதுக்காக தெரியுமா? எங்களுக்காக. அவர் அனாதையா இருந்தப்ப எடுத்து வளர்த்த எங்க அம்மாவுக்காக. அவருக்கு நான் உயிர். தங்கச்சிக்கு ஒரு சூப்பர் சம்பந்தம் பார்த்து வச்சிருக்கேன். அவன் இந்திய பணத்துல படிச்சுட்டு அமெரிக்கால வேலை பார்க்கறவன் இல்ல, அமெரிக்கால படிச்சுட்டு இந்தியாவுக்கு சேவை செய்ய வந்திருக்கவன். நம்ம தங்கச்சிய நல்லா பாத்துக்குவோம்.
அவ கல்யாணம் இருக்கட்டும்டா. நீ எப்படா பண்ணிக்க போற? ஆமாண்ணா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நானும் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்ப பொண்ணை பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேலை முடிஞ்சிடும். ஆமா டாக்டருங்களா, ஆளை விடுங்க. சரி பாக்குறியா? எங்க கூட இருனா மட்டும் மாட்டேன், மாப்பிள்ள மட்டும் பாப்ப. ஆமாப்பா, இதையெல்லாம் விட்டுட்டு நீயும் எங்க கூடவே இருந்துற. ஆமா, நான் முரட, என் ஃப்ரெண்ட்ஸும் முரடனுங்க. நாம ஒன்னா இருந்தா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. நான் எங்க இருந்தாலும் நீங்க இங்க இருக்கீங்க. அதுக்கு இப்ப என்னடி பண்ண சொல்ற? அப்பாவிங்களுக்கு அநியாயம் நடந்தாலே சும்மா விடாது எங்க அண்ணன். அவங்க அம்மா ஃபேமிலிக்கு அநியாயம் நடக்கும்போது சும்மா விட்டுருவாரா? விட மாட்டாரு. அவர் ஏதாவது பண்ணுவாரு. அவர் எது பண்ணாலும் உங்க டங்கு வர அந்து போற மாதிரி தான் பண்ணுவாரு. மாமா, அந்த பொண்ணை ஜாக்கிரதையா வீட்டுல கொண்டு போய் விடுறா. சொன்னதை மட்டும் செய். என்னடா இது? மாமா இவளை இட்டுன்னு போய் வீட்டாண்ட விட்டுன்னு வர சொல்றாரு. டங்கு வர அந்து போச்சா? என்ன நடந்திருக்குன்னு சொல்லட்டுமா? வாங்களே. என்னடி உன் பிரச்சனை? வாங்க. முக்கியமான போன் பேசிட்டு இருக்கல, ஏண்டி வந்து தொந்தரவு பண்ற? வா தேவேந்திரா, சேர்ந்து சாப்பிடலாம். டேய் ஹரி, சின்னையா, அவனுங்கெல்லாம் சாப்பிட்டானுங்க, நீ தான் சாப்பிடல. நீ சாப்பிட வேணாம். ஓகே, உட்காருங்க. பொரியல் சூப்பரா இருக்கா அண்ணி, நீங்க வச்சீங்களா? ஆமா. நல்ல பொண்டாட்டி, ஊரே மெச்சுற தகப்ப. அப்படிப்பட்ட தகப்பனுக்கு பிள்ளையா பிறந்துட்டு எப்பரா இப்படி தயாரான? உன்னை செருப்ப கட்டி அடிக்கணும். நீ இன்னைக்கு செஞ்சுட்டு வந்த பாவத்துக்கு இந்நேரம் உன் போட்டோவுக்கு மாலை மாட்டிருப்பா உன் பொண்டாட்டி. நீ ஏன் உயிரோட இருக்க தெரியுமா? உன் அப்பம் பண்ண புண்ணியம். வாளுக்கு போன் போடு. இனிமே என்கிட்ட வம்பு வச்சுக்கணுங்கிற விஷயத்த அடியோட மறந்து, மீறி வம்பு வச்சுக்கிட்ட அம்மா, இந்த பில்டிங்கு, இதை சுத்தி இருக்கிற பூமி, இது எல்லாத்தையுமே தேவேந்திரனோட அப்பா முத்தையா உங்களுக்கு வெறும் வாய் வார்த்தையா, எழுத்துப்பூர்வமா எந்த விதமான ஆதாரமும் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்காக தானமா உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இந்த சொத்து மேல எல்லா உரிமையும் வாரிசு உரிமை சட்டப்படி அவரோட வாரிசுகளான இவங்க 2 பேருக்கும் தான் சேரும். கோர்ட் ஆர்டர் படி இன்னும் 3 மாசத்துக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டலை நீங்க காலி பண்ணி கொடுத்தாங்க. இல்லன்னா இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ படி 87 கோடி ரூபாய் நீங்க செட்டில் பண்ணி ஆகணும். காலி பண்ணலன்னா கோர்ட்டே சட்டப்படி காலி பண்ணிடும். 5க்கும் 10க்கும் அல்லாடுற ஏழை பாழைங்களுக்கு உதவி செய்யற இந்த ஹாஸ்பிட்டல்ல காலி பண்ணிட்டா அவங்க எல்லாம் எங்க தம்பி போவாங்க? அவங்களும் நீயும் சேர்ந்து நடுத்தருக்கு போங்கடி, உடம்ப வித்து சம்பாதிக்கடி. என்ன தம்பி இது? அம்மா நிறுத்துன்னு சொன்னதுனால நிறுத்தின. இல்லனா இந்த மதுரை முழுக்க உன்னை தெருநாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போயிருப்பேன். இனிமே இந்த ஊர் பக்கமே நீ தலை காட்டக்கூடாது. உன்னை மதுரை பக்கம் எங்கேயாவது பார்த்தனா இப்படி அடிக்க மாட்டேன், கொன்னு போட்டுடுவேன். போடா. அம்மா, பண விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இந்த ஆஸ்பத்திரி நம்ம கையை விட்டு போகாது. பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன், என்ன நம்புங்க. தோபார்னா ஹீரோ போறாரு. அவனை ஹீரோன்னு சொல்லாதடா, என் ஈகோ ஹர்ட் ஆகுது. ஆனா அவன் வித்தியாசமா இருக்கான்டா. ரெஸ்பெக்ட் கொடுறான்னா செத்துப்போன்னு சொல்றான். அவன் தலைக்கு 1 கோடி ரூபாய் விலை வச்சவன் கிட்டயே வீட்டுக்கு வரேன்னு சொல்றான். இந்த பந்து அவன் வேற எங்கேயாவது பண்ண பரவாயில்ல, சிரிஷா முன்னாடி பண்றான். அது மட்டும் இல்ல, சிரிஷா மனசுல அவனுக்காக மணி அடிச்சிருமோன்னு எனக்கு டென்ஷனா இருக்குடா. ஆனா உங்களுக்கு ஒரு பிளாஸ்ட் நியூஸ் தெரியும். என்னடா அது? அந்த சிரிஷா மேடம் மனசுல அவனுக்காக எப்போ மணி அடிச்சுச்சுனா. அண்ணா,
உங்களுக்கு ஒரு ஹார்ட் நியூஸ் சொல்லட்டுமாண்ணா? என்னடா அது சொல்லி தொலை. நாகார்ஜுனுக்கு எப்பயும் பொண்ணுங்க ராசி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்லண்ணா. அதான் அனுஷ்காவையும் பிரியாமணியும் கூட்டு போய் குத்தாட்டம் போடுறாருண்ணா. ஏன்டா மேல பாக்குற? நீயும் மேல பாருண்ணா, 2 பேரையும் கூட்டு போய் என்ன குத்து குத்துறாருன்னு. ஹீரோனா அப்படி இருக்கணும். அவன் என்னடா பெரிய ஹீரோ? ஹீரோ எப்படி இருக்கணும் நான் காட்டு. நீ காமெடி பேசுனா பட்ட பகல்லையே நகைய கொள்ளடிக்கிறேன், யாருக்கிட்டையும் மாட்டிக்காம வெளியே வரேன். நான் யாருன்னு எல்லாருக்கும் காட்டுறேன். On the design காட்டுவோம். This is Krishna Prasad IPS, Special Branch.
சொல்லுங்க சார், உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும்? நோ, நான் தான் உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். சார்லஸ் பசவராஜ்னு ஒரு இன்டர்நேஷனல் ஜுவல் தீப். ஆமா, அவன் பெரிய நகை கொள்ளையனாச்சு. எஸ், அவன் உன் ஷாப்ல ராபரி பண்றதுக்காக வரப்போறான். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். உண்மையா? கடவுளே! ஏன் எங்கேயோ தேடுற? அவன் எதிரிலேயே தான் நிக்கிறேன். நான் சொல்ற மாதிரி செய், அவன் கண்டிப்பா மாட்டிக்குவான். சொன்னபடி செய்யற சார். என்ன செய்யணும் சார்? அவன் உன் கடைக்கு வந்து நகையெல்லாம் பேக்ல போட்டு கொடுன்னு சொல்லுவான். நீ எதுவும் சொல்லாம போட்டு கொடுத்துரு. நாங்க வெளியே ரவுண்ட் அப் பண்ணி அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அவனை கையும் களவுமா பிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அவன் ஜெயில செவத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான். நீங்க கடையில நகையை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ சார். வெளியில செக்யூரிட்டி இல்லாம பாத்துக்கங்க. ஏன் சார்? செக்யூரிட்டி இருந்தா அவன் பயந்து வரமாட்டான். இத ரொப்பு. பண்ணிடுறேன் சார். எடுத்து வையா. என்னடா வேடிக்கை பார்க்குற? எடுத்து வை. Come on, fight. அபவுட் டர்ன்ல நில்லுங்க. சரிங்க சார். 30 எண்ணிட்டு அப்புறம் திரும்புங்க. 1 2 3 4 5 6 7. அண்ணா, நிஜமாவே நீங்க ஹீரோ தானா? அத போய் அந்த நாகார்ஜுனா கிட்ட சொல்றேன். வாங்க. கொஞ்சம் லெஃப்ட்ல கை போடுனா. வண்டி நிறுத்து. அண்ணா அண்ணா, என்னாச்சுண்ணா? ஒருத்தன் பிரேஸ்லெட் அடிச்சான், இன்னொருத்தன் செயின் அடிச்சான். டேய் கிருஷ்ண பிரசாத் ஐஸ் பசவராஜ், 2 கட்டப்பிலையும் வந்தது நீதான் எனக்கு தெரியும்டா. இப்போ எனக்கு திருட்டு போன நகையும் கிடைச்சிருச்சு. நகையை திருடும் போது வீடியோல ரெக்கார்ட் ஆனதுனால இன்சூரன்ஸும் கிடைக்க போகுது. உனக்கு தான் ஆப்பு. பிரேஸ்லெட் போச்சு, செயின் போச்சு, இப்ப காரும் போச்சு. அதனால போலீஸ் ஒன்னதான் தேடுவாங்க, புடிச்சு உள்ள போடுவாங்க. அப்புறம் குனிய வச்சு கும்மோ கும்மோன்னு கும்பிடுவாங்க. வண்டி ஏடுறா, போயிட்டு வரட்டுமா? எப்படா இருக்கே ஆப்பு? இவனுங்க மறுபடியும் என்னாச்சுடா போண்டா? பாவப்பட்ட ஜனங்களோட நிலைமைய பாருங்க கோவிந்தா. ஐயோ கோவிந்தா, எதுக்குடா இந்த அக்கடி பரீட்சை? ஒரு கஷ்டம் போச்சு நினைச்சா இன்னொரு கஷ்டத்தை கொடுத்து ஆட்டி வைக்கிறியோடா கோவிந்தா கோவிந்தா. அழுகாதே, ஒளி ஏற்கனவே லோ பிபி நோக்கு இருக்கிறது. ஓ அழுக செய்து நாங்க அழுகுறோண்டே. இருடே இருடே. நிறுத்துக்க. இப்ப சொல்லுங்க, எதுக்கு இந்த ஒப்பாரி? எங்களது தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமங்க. எங்க அண்ணனுக்கு இங்க சென்னையில ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை கிடைச்சதுங்க. நாராயணா, எங்க அப்பா மந்திரன் சொல்லி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் போட்டு எங்க அண்ணனுக்கு இங்க ஒரு பிளாட் வாங்கி கொடுத்தாருங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த ரவுடி பசங்க அது என்னமோ சொல்லுவாங்க, கிரிக்கெட் பெட்டிங்காங்க. அதை வச்சு சூதாண்டாங்களாம். அது மட்டும் இல்லாம அண்ணனும் எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? எனக்காகவா இல்ல இதுக்காகவா? இந்த மாதிரி தம்பி, நாங்க இதுக்காக தான். நாராயணா நாராயணா, ஏண்டா வாங்குற காசை நிறைய நடிக்காதடா. ஓ ஷிட். அது டயலாக்லாம் கரெக்ட்டா தான் பேசினேன். அந்த பாட்டு விஷயத்துல தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். இத பாருங்க மேடம், எனக்கு மீட்டருக்கு மேல போட்டு கொடுக்கணும் சொல்லிட்டேன். எனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேணும். உனக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்? உனக்கு பேமெண்ட் அதிகம், இதுல எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேறயா? ஏய் டாப் எங்கடா சொல்லுது? உன்னதான்டா. ஏய் இங்க பாரு, உடம்ப பத்தி பேசாத. இந்த அம்மா பெரிய தமனா மாதிரி இருக்காங்க பாரு. ஏய் என்ன பண்ணி கழிச்சிட்ட நீ? அப்படியே சும்மா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா அவ்வளவுதான். அத கூட நம்ம தான்டா அழுதோம். அவ கூட நமக்கு என்னடா பேச்சு? வண்டி நிப்பாட்டுமா, வெளிய தூக்கி போடு. நான் இருக்க மாட்டேன். என்னடா? ஏய் எல்லாரும் இறங்குங்க. அப்ப எங்க பேமெண்ட்
பாவி பணத்தை கேட்டா தூச்சி காட்டுறாளடா ஐயோ ஹலோ சாரி ஹேண்ட்ஸம். சாரி எதுக்கு டார்லிங்? உன் பிளேஸ்ல நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பேன். உனக்கு என் மேல கோவமே இல்லையா? கோவமா எதுக்கு? ஒரு பெரிய அமௌண்ட்டை லம்பா அடிக்கணும்னு பிளான் போட்டேன். அதுக்கு நீயும் அண்ணனும் ஹெல்ப் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. உனக்கு பணம் கிடைக்கணும்னா முதல்ல நாங்க கிடைக்கணுமே. கிடைப்பீங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல கண்ணா. கஷ்டப்படாம கிடைக்கிறதுல சந்தோஷம் இருக்காது முத்தழகி. கஷ்டப்பட்டு சாதிக்கும் போது கிடைக்குது பாரு, அதுலதான் மஜா. ஹலோ பிரதர், இன்னைக்கு தான் வந்தேன். உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணுமே. நீ எங்க இருக்க? எப்படி இருக்க பிரதர்? எனக்கு என்ன பிரதர், எப்பவுமே கிங் தான். என்ன குட் நியூஸ் சொல்லுங்க கேட்போம். நானும் ஸ்ரிஷாவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நாளைக்கே நிச்சயதார்த்தம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்னு சொன்னா பத்தாது, நீ தான் கூட இருந்து எங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். நார்த் இந்தியன் ட்ரெஸ்னு ஒன்று இருக்குமே, அது என்ன ஸ்ரிஷா? ஷேர்வானி. ஷெர்வானி வாங்கணும், டான்ஸ் பண்ணணும், அமர்கலப்படுத்தணும். நீ என்ன போட்டு தள்ளிட்டு பெரிய அண்ணா கிட்ட பேர் வாங்கணும்னு வந்திருக்க. ரொம்ப பில்டப் பண்ணாத. பெரிய அண்ணா உன்னை மிரட்டி இருக்கான், என்ன கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்லியிருக்கான். அந்த வேலையா தான் இப்ப வந்திருக்க. இதனால தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஷார்ப் பிரெயின். பகவான் போனதுக்கு அப்புறம் பெரிய அண்ணாவுக்கு என் உதவி தேவைப்படுது. பெரிய அண்ணா முக்கியமா நீ முக்கியமான்னு யோசிச்சு பார்த்த நீ இடையில வந்தவன். அதனால பெரிய அண்ணாவுக்கே ஓட்டு போட்டுட்டேன். அவரு இப்போ வந்துடுவார். இதெல்லாம் கேட்கும்போது உன் மைண்ட் பிளாக் ஆயிடுச்சுல பிரதர்? ரொம்ப போர் அடிக்கிறிய ஜிகே. நான் வேற முடி வெட்ட போகணும் நாளைக்கு. எதுக்கு அவசரம்? உட்காரு பிரதர். அறிஞர் அண்ணா சொல்லிருக்காரு, வன்முறைங்கிறது இருக்குற ஆயுதம், ரெண்டு பக்கமும் குத்துன்னு. நாம பிறக்கிறதுக்கு கோடி பேரை ஜெயிச்சுட்டு தாண்டா கருவாவே உருவாரம். பிறக்கிறதுக்கு அப்படின்னா பிழைக்கிறதுக்கு போட்டு தள்ள மாட்டோமா என்ன? எனக்கு உயிர் மேல மரியாதை இல்ல, அங்க எப்படி? வாட் நெக்ஸ்ட்? நெல்லுங்கடா கிருஷ்ணன் கூட வா. ஏய் ஏய், என்ன எமோஷன் பண்ணாத, டெமாலிஷன் பண்ணிடுவேன். வா. உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அவனை நீயும் தேடு, நாங்களும் தேடுறோம். அவன் உனக்கு கிடைக்கலனாலும் நீதான் சாவ, எங்களுக்கு கிடைக்கலனாலும் நீதான் சாவ. என்னன்னா தானே மிரட்டிட்டு போறான். அவன் சிரிஷாவை தூக்கிட்டு போயிட்டான்டா. அவன் சிரிஷாவை தூக்கிட்டு போயிட்டான்டா. அவன் சிரிஷாவை தூக்கிட்டு போயிட்டான்டா. அண்ணா எனக்கு நம்ம அவன் தூக்கிட்டு போன மாதிரி தெரியலண்ணா, அதுவே இஷ்டப்பட்டு போன மாதிரி தெரியுதுண்ணா. இன்னுமா நான் உனக்கு புரியல? ஸ்ரீஜா மேடம் உன்னை எப்பவும் லவ் பண்ணது இல்ல, இனிமே லவ் பண்ண போறதும் இல்ல. கொஞ்சமாவது லாஜிக்கா யோசிச்சு பாருண்ணா. அவங்க அப்பாவும் நீயும் சேர்ந்து பிசினஸ் பண்ணுனீங்க. உன்னை பிடிக்காம அவர் தூரமா விலகி போனாரு. தூரமா விலகி போன அவரை நீ ரொம்ப தெளிவா அவரை நல்லா ஏமாத்தி குடும்பத்தோட நடுரோட்டுக்கு கொண்டு வந்த. ஒண்ணுமில்லாத அவரை அவர் பொண்ணு மேல இருந்த ஆசையால மறுபடியும் உன் வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்ட. இத கூட அவங்க புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாளி இல்லைன்னு அந்த மேடம். அவங்க டாடி வச்சுட்டு போன கடனை அடைக்கிறதுக்காகத்தான் உங்களை விட்டு போகாம உங்க கூடவே இருந்திருக்காங்க. அவங்களை இங்க இருந்து கூட்டு போற தைரியசாலிக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒருத்த வந்தா கூடவே ஓடி போயிட்டாங்க. இதுக்கு மேல உண்மையை சொல்லிட்டு இருந்தா உண்மையிலேயே புல்லட்ட உள்ள இறக்கிடுவேன். எல்லா விஷயத்திலும் தெளிவா இருக்கிற நீ அந்த பொண்ணு விஷயத்துல ஏமாந்துட்டதை நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? பொதுவா மனுஷன் எல்லாத்தையும் எடை போடுறதுக்கு மூளையை யூஸ் பண்ணுவான். ஆனா பொண்ணுங்களை எடை போடுறதுக்கு மட்டும் கண்ணை யூஸ் பண்ணுவான். அந்த திருட்டு சிரிக்காலதான் சிட்டில உள்ள எல்லா கேங்ஸும் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு மேல எனக்கு கோவமே இல்ல, ஆனா அவ புத்திசாலித்தனம் ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு துரோகம் பண்ண அந்த பொண்ணு மேல உனக்கு கோவம் வரல, இவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற என் மேல உனக்கு ஆசையும் வரல. ஆசை இல்லன்னு யார் சொன்னது? உன்னை கூட்டிட்டு வந்ததே உன் மேல இருக்கிற பிரியத்தினால தானே. அதோட ஜிகே கூட நீ ஏன் இருக்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு பணம் வேணும், அந்த பணம் வேணும்னா உனக்கு அஷ்டலட்சுமி வேணும்.
எப்ப இருந்தா என்னை பத்தி இவ்வளவு அக்கறையா யோசிக்க ஆரம்பிச்ச? நீ புல்லட் இல்ல சாக்லேட்னு தெரிஞ்சதுல இருந்து. கட்டிக்கொள்ளும்